வணக்கம். கார்த்திகை மாதம் மழைக்குரிய காலம். அது மட்டுமில்லை, நம்முடைய முன்னோர்கள் விண்ணில் தெரிகின்ற நட்சத்திரங்களை 27 நட்சத்திரங்கள் என்று கணக்கிட்டு அந்த 27 நட்சத்திரங்களுக்கேற்ப நாட்களை வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு நட்சத்திர கூட்டம் கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் மாதம் மாதம் ஒரு நாளாக கொண்டாடப்பட்டாலும் கூட இது முருகனுக்குரிய நாள் என்றும் சொல்வதுண்டு. கார்த்திகேயன் என்ற ஒரு பெயர் முருகனுக்கு உண்டு. அதோடு மட்டுமில்லை, இந்த கார்த்திகை நட்சத்திர கூட்டமானது பூமியினுடைய அடிப்பாகத்தில், அதாவது பூமியிலிருந்து பார்க்கிற போது இந்த மாதத்தில் இந்த கூட்டமாக இந்த நட்சத்திரங்கள் தெரியும். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இத்தனை சிறப்பு உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் இதிலே விளக்கேற்றுகிற தன்மையை வைத்திருக்கிறோம். இது கார்காலம். விளக்கிட மழை கிழக்கிட என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் தொடங்குகிற காலம் இந்த காலம். இந்த இருள் சூழ்ந்த காலங்களில் விளக்கேற்றி வைப்பது நம்முடைய வழக்கம். விளக்கு என்பது ஒளியை தருவது மட்டுமில்லை, இறைவனின் வடிவம் என்ற நம்பிக்கை உண்டு. எப்படி? இதற்கான கதை சொல்லுகிற போது எம்பெருமான் நெருப்பு வடிவில் காட்சி தருகிறார். சிவபெருமான் எதற்காக அப்படி காட்சி தருகிறார்? படைப்பு கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் ஒருமுறை தங்களுக்குள் ஒரு போட்டியை ஏற்படுத்தி கொண்டார்களாம். இவையெல்லாம் நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்படுகின்ற செய்தி. நீ பெரியவனா நான் பெரியவனா, இந்த ஈகோ பிரச்சனைன்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி. அப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க இதை சொல்லி நான் தான் படைக்கிறேன் நான் தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருந்தப்ப அப்புறம் சொன்னாங்க, நம்மளா ஏன் கேட்டுக்கிட்டு இருப்பானே, யார்கிட்டயா போய் கேட்போம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்க. ஏன்னா அவர் மும்மூர்த்திகளில் ஒருத்தர் இல்லையா, அவர் தான் அழிக்கின்ற ருத்ரன். இவர் படைப்பார், அவர் அழிப்பார், நடுவில் காப்பார். யார்? விஷ்ணு. 2 பேரும் போய் கேட்டாங்க, பிரம்மாவும் திருமாவளும். எங்கள் 2 பேர்த்தில் யார் பெரியவர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உடனே அவர் சொன்னார், இது ரொம்ப கடுமையான கேள்வியாக இருக்குது, ஒன்று செய்யுங்க, இதுக்கு விடை கண்டுபிடிக்கிறாருந்தா என்னுடைய பாதத்தை ஒருவரும் என்னுடைய தலைமுடி உச்சி முடியை ஒருவருமாக சென்று பார்த்து வாருங்கள். யார் முதலில் வருகிறீர்களோ அவரே பெரியவர். சொல்லி முடித்தவுடன் பிரம்மா அன்னப்பறவையாகி ஆகாயத்திலே பறந்தார். விஷ்ணு வராக வடிவம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு போனார். போய்கொண்டே இருக்கிறார்கள். யுகங்கள் மாறிய போதும் கூட இருவருடைய முயற்சி வெற்றி அடையவில்லை. அப்போது அவர்களுக்கு ஜென் கதைகளில் சொல்லுவது போல ஒரு ஞானம் ஏற்படுகிறது. எப்படி? நாம் தேடிக்கொண்டிருப்பவர் தான் பெரியவர் என்று நாம் பெரியவர் இல்லை என்ற எண்ணம் வருகிறது. உடனே வந்து எம்பெருமானிடத்தில் வணங்கி, இறைவா நீயே பெரியவன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அவர்களுக்காக எம்பெருமான் நெருப்பு வடிவிலே தோன்றி அடிமுடி காண வேண்டும் என்பதற்காக தன்னை மாற்றி காட்டிய பெருமை அவருக்கு உண்டு. அந்த நாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை நெருப்பு தலம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற பஞ்சபூத தலங்களாக எம்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய இடங்கள் நம்மால் வணங்கப்படுகின்றன. அதில் நெருப்பு தலம் இது. இங்கு இந்த தலத்திலே கார்த்திகை மாதத்தில் எப்படியான செய்திகளெல்லாம் நடைபெறுகின்றன என்றால், பரணி தீபம் முதலில் ஏற்றப்படுகிறது. அதிகாலை 5 மணிக்கு அந்த பரணி தீபம் ஏற்றப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அன்றைக்கு மாலையில்தான் அங்கே இருக்கின்ற அந்த திருவண்ணாமலையில் சித்தர்கள் நிறைந்த அந்த மலையில் அந்த பெரும் தீபத்தை, மகா தீபத்தை ஏற்றப் போகிறார்கள். இந்த மகா தீபத்தை ஏற்றுகின்ற அந்த அழகு இருக்கிறது. நான் நேரடியாக பார்த்து நேர்முக வர்ணனையும் பண்ணியிருக்கிறேன். 1994ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி வானொலி நிலையத்திற்காக நான் மலையேறி சென்று காலையில் 6 மணிக்கு கிளம்பி மதியானம் 2 மணிக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் கொற்ற மழையிலையும் வெயிலையும் உட்கார்ந்துருந்து நேரடியாக பார்த்தேன். பிரம்மாண்டமான அந்த கொப்பரை கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வர்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பர்வதராஜ குலத்தினர், அதாவது மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு வர்றாங்க. 3000 கிலோ குடங்களில் கொண்டு வரப்படுகின்றன. 1000 மீட்டர் காடா துணி, அது திரியாக பயன்படுத்தப்படுகிறது. அதை விரித்து அது மேலே நெய்யை கொட்டி இது அப்படியே இது பண்ணி அதை கோனைஸ் மாதிரி அப்படி வச்சு வைக்கிறாங்க. ஆகாயத்தில் கிழக்கு புறத்தில் நிலவு தோன்றுகிறது. கீழே எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரராக எம்பெருமாட்டியோடு உண்ணாமலை எம்மையோடு உள்ளே இருந்து வருகிறார். அந்த ஒரு நாள் தான் அந்த காட்சி ஆச்சரியமாக இருக்கும். பஞ்சமூர்த்திகள் தோன்றுவார்கள், பிறகு அர்த்தநாரீஸ்வரராக எம்பெருமான் தோன்றுவார். அப்படி காட்டுகிற போது, அவர் வருகிற போது, தோன்றுகிற போது தீபாரணை காட்டுவார்கள். உடனே விளக்கு ஏற்ற சொன்னவுடன் அங்கே தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் ஏற்றப்படுகின்ற அந்த காட்சி அற்புதமாக இருக்கும். நான் அன்றைக்கு பார்த்தபோது நான் நேர்முக வர்ணனை செய்து கொண்டிருக்கிறேன். கீழே பஞ்சமூர்த்திகள் வந்து விட்டார்கள். அர்த்தநாரீஸ்வரருக்கு தீபம் காட்டப்பட்டது. விளக்கு ஏற்றலாம் நான் சொல்லி முடித்த உடனே
ஆகாயத்தில் நிலவு தோன்ற, மலையில் விளக்கு ஏற்ற, வீடுகள் தோறும் விளக்குகள், நட்சத்திரங்கள் தரையில் தோன்றியதைப் போல தோன்ற அந்த அற்புத காட்சியை நான் பார்த்து மகிழ்ந்தேன். இதுதான் கார்த்திகைக்குரிய தினம். இந்த நாளில் தான் கோவில்களில் என்ன செய்கிறார்கள், பனை ஓலைகள், தென்னை ஓலைகளை வைத்துக்கொண்டு அதில் கருக்குகளை வைத்து நெருப்பை மூட்டி சொக்கப்பனை கொளுத்துகிறார்கள். சொக்கனாகி எம்பெருமான் அதிலே வந்து தோன்றுவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இவை எல்லாம் நிகழ்கிற காலம் இந்த காலம். அதோடு மட்டுமில்லை, இந்த முழு நிலவு காலத்தில் அந்த மலையை கிரிவலம் வருதல் என்பது ஒரு வழக்கம். மாதந்தோறும் நடந்தாலும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமிக்கு இது நடப்பது மிகச் சிறப்பாக ஒன்று. பாருங்கள், நட்சத்திரங்கள், நிலவு, மலை, எம்பெருமானுடைய உருவம், இயற்கை என்று அத்தனையுமாக சேர்ந்து ஒரு வகையான வைப்ரேஷனை நமக்கு ஏற்படுத்துவதற்காக, மனதிலே தெளிவையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் அன்றைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த நாள் தான் இந்த நாள். கார்த்திகை தீபத்தன்றைக்கு வீடுகளில் விளக்கேற்றுங்கள். அது புற இருளை போக்கும். மனதுக்குள்ளும் விளக்கேற்றுங்கள். அது அக இருளை போக்கும். இல்லக விளக்கு என்று சொல்வது போல, தீபமங்கள ஜோதி நமோ நமோ என்று சொல்வதைப் போல, விளக்கு ஏற்றப்படுகிற போது இருள் அகலும், ஞானம் தோன்றுகிற போது அறியாமை அகலும். இறைவன் ஒளிவடிவானவன். அதுதான் இதனுடைய தத்துவம். கார்த்திகை தீபத்தன்று, முழு நிலவு நாளன்று தமிழர்கள் வழிபடுகின்ற அற்புதமான திருவிழாவாகிய இந்த விழாவை எங்கும் கொண்டாடுகின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.